சொல்லிருப்பேன் பாப்பா உனக்கு கல்யாணம் பறி போட்டாருன்னு. ஆனா என் வாயில சொன்னா பாப்பா தாலி கட்டினு போய் 3வது மாசத்திலே தாலி அறுத்துட்டு தாய் வீட்டுக்கு வந்துடும். அத நான் சொல்லல, நீயே சொல்லு. மோசமான வாயிங்க. அம்மா சொல்லுப்பா. இந்த துவாரியில மாதோரணம் மகிழ தோரணம் ரத்தினக்குள்ள போய் விதவிதமா இருக்கு சொல்ற காரணம் ஏற்றமா? அம்மா சொல்லுப்பா. உந்தானை தூரி எனக்கு தமிழப்பா மகன் லட்சண பாலனுக்கு உன்னை கொடுப்பதா பரியம் போட்டுட்டு அதான் விதவிதமா நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன அப்பா யார கேட்டுட்டு நீ பேர்பட்ட முடிவு செய்த? யார கேட்டு பரியம் போட்ட? யார கேட்கணும்? யாரு என்ன கேட்கணும்? ஒரு 18 வயசு முடிச்சவன் ஒரு பெண்ணுக்கு மேஜர்னு அர்த்தம். என்ன கேட்காத நீ எப்படி பரியம்? யாரு என்ன கேட்டுட்டு மாட்டை கேட்டு கொண்டா போடுவோம். அதான குஞ்சு கேட்டா மூத்திரம் விடுவோம். கொட்டை காட்டணும் மழை வரும் மூத்திரம் வந்தா உட்காந்து போகணும். என்னென்ன பேசணும் பாரு பண்ணி இருக்கும்போது என்ன கேட்கணும்? 55 தேசத்திற்கு மேன்மை எங்க நாடு அஸ்தினாபுரம். உன் பேச்சு எவ்வளவு கேட்ட வரைக்கும் போதும். இனிமேல் நான் கேட்க மாட்டேன். அந்த மாப்பிளையா யாரு இப்படி தேவையில்லாத வார்த்தை பேசுறேன்? அந்த மாப்பிளையா ஒரு காலம் கட்டிக்க மாட்டேன். பரியம் போட்டாச்சு. பரியம் போட்டா நீ கட்டிக்க போய் பரியம் போட்ட அவன் சொல்ற மாதிரி பரியம் போட்டா பாதி கல்யாணம் முடியும். பொண்டாட்டி கட்டி துரியோதனன் பெரிய ஆளு. அவன் எப்பேற்பட்ட ஆளு? 55 தேசத்திற்கு மேன்மை தங்கிய நாடு அத்தனாபுரம். அப்படிப்பட்ட நாட்டு ஆளக்கூடியவன் பொண்ணு கேட்டான் குடிகள் சொல்லி பரியம் போட்டாச்சு. பரியம் போட்டா உன் பொண்டாட்டி குடு, உன் தம்பி பொண்டாட்டி குடு. நான் கட்டிக்க மாட்டேன் ஒரு காலம். அப்பா எவ்வளவு இடத்துல மாப்பிள பாத்துக்கிறாரு, பரியம் போட்டுக்கிறாரு. மாலா மாலு எவ்வளவு வந்து பேசுற மாமிட்டு பையன் இவரு மாப்பியாரா? மாப்பிட்டு போய் மாலு கேக்குறேன். என்ன வேணாட்டுக்கிற நீ? அவனே பரவாயில்ல. அப்பா அந்த வாசனம் தந்தையா இவ்வளவு நாள் உன் பேச்சு கேட்ட வரைக்கும் போதும். இனிமேல் உன் வார்த்தை கேட்கற தயாரல்ல. அந்த வசனம் தள்ள பாவி மைந்தனுக்கு என்ன? என் பொண்ணு சின்ன பொண்ணு. ஆமா, இப்ப WMA படிச்சிருக்குது. என்ன காலேஜ் படிக்கிட்டு அது ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதாவது சிரிச்சு அது ஏதாவது வழி கொண்டு வந்து. இப்ப அது என்ன சொல்லிச்சு? பாவி அந்த வசனம் தள்ளப்பா பாவி மைந்தன் பாவி வசனம் தள்ளப்பா பாவி மைந்தனுக்கு தந்தையோட நாமம் சொல்லப்பா. நீ எந்த விதமா அவன் ஒரு கெட்டவனுக்கு அது என்ன? 55 தேசத்திற்கு மேன்மை தங்கினால அஸ்தினாபுரம் ராஜா வீட்டுல கொடுக்க போறாரு. அவன் எப்பேற்பட்டால் தெரியுமா? அவனுமே உலகில் வல்லவா.
அவன் வந்து பொண்ணு கேட்டுட்டான், நான் பரியும் போட்டுட்டேன். ஆமா அது சிவன் செயலாலே எங்க அந்த செல்வமும் கிடைக்காதம்மா. செல்வமும் கிடைக்காதம்மா. உலகத்துக்கு அவன் வல்லவன். என்ன பண்ண எப்பேற்பட்ட ஆளு அந்த சிவன் செயலாலே யாரு இங்க பாரு. சிவமோ 7-14 லட்சம் ஒட்டுக்கும் கொண்டு சிவன் செயலாலே செல்வமும் கிடைத்ததம்மா. புரியுதா? ரவி சொல்றாங்க 7-14 லட்சம் ஒட்டக்கதியா சேர்ந்து பறிபட்டு போகிறான். ரவி ஓ எப்பேற்பட்ட கொடுந்துரோகி யாரு உலகத்துல அவன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? யாரு? அவனை கட்டிட்டு போனா உனக்கு எந்த வேலையும் இல்ல. சொல்றான் ஏறு வேலைக்கு கூட நீ போக தேவையில்லை. அதான் கட்டிட்டு போனா சரி அங்க போய் உனக்கு என்ன வேலைன்னா ஆக்கவும் உட்காந்து சாப்பிடுறா. அதான்டா. ஆக்குற வேலை உட்காந்து சாப்பிடுற வேலை. ஆ, இதுதான் அதான், வேலை. அதான். வார்த்தை பேச மாட்டேங்க. களை வெட்டுற வேலை இல்ல, நடுவு வெட்டுற வேலை. அரபரங்களால இல்ல ஆமா. உக்காந்துக்கிட்டே சாப்பிடத்தான் கிட்டு பையா ஹேய் வரதாக்கு விட்டே சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு நின்னுட்டு கடை தின்னுவாங்க. அதான் சொல்றேன் இப்ப அவள பேர் வண்டி விட்டு எந்த வேலைக்கு போக உட்காந்து சாப்பிடுறது. சரி ஆகட்டும். அப்பா என் மேம்பேர் முட்டு போட்டு சாப்பிடுறேன் நீ உட்கார்ந்து சாப்பிடு. அக்கிருக்கார கம்மிட்டி. அப்பா துரியோதனன் உனக்கு நல்லவனா இருக்கிறான். இந்த உலக மக்களுக்கு அவன் எப்பேற்பட்ட அப்பா பாவி தூரியா நாச்சுடே உலகத்துல எப்பேற்பட்ட கொடுந்துரோகி பங்காளிக்கு பாகம் கொடுக்காதவன் மோசக்காரன் எப்படி வந்தாரு பாப்பா நாளைக்கு தாலி கட்டின்னு போனா அதோ வர ஒரு மோசக்கார மரிமாவா பங்காளி சொத்து மோசம் பண்ண மரிமாவா போறா பாரு தெருவுல அப்படின்னு கேவலமா பேசுவாங்கன்னு பாப்பா சொல்லுது. அவன் பங்காளி ஏமாத்தி போய் போறான். நமக்கே அவனை போய் பாவி 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 துரியன் ஆச்சு. எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? சொல்லுப்பா. உலக கட்டானும் அவனே உலக கர்த்தன் தலை வளர்க்காத மண்ண துரியோதனராஜன். ஆமா என்ன என்ன உனக்கு கசக்குது? இப்ப என்ன ஒரு பொண்ணு கட்டு போடுவா ஒரு ரவி இவரை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தாயா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் இந்த ஆளுக்கு காசு பணம் தான். யாரு எவன் கொண்டாடி தாலி அர்த்தம் என்னன்றா அப்பா நீ ரவி பெத்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறாரு? அப்பா தந்தையே உன்னை போல தருணியின் மன்னவர்க்குள்ளே பொந்தியில் எந்தவாறும் பொன்னாசை கொண்டவர் உண்டு. போல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பார்க்க முடியும். பாப்பா அப்பா எந்த நாளும் காசு பணம் கல்யாணம் கேக்குறாரு. தந்தையா உன்னை போல தரணியின் மன்னவர்க்குள்ளே அந்த தரணியில் உன்னை போல ஒரு ஆள் இருக்க முடியுமா? அப்புறம் அடுத்த வரி பொந்தியில் எந்த நாளும் பொன்னாசை கொண்டவர் இல்லை. ஒரு பெத்த மகளை கண்டனுக்கு இட நினைத்த உன் எண்ணத்தின்படி நடக்க எண்ணத்தின்படி
எந்தனுக்கு இட நினைத்த உன் ஓ எண்ணத்தில் எந்தனுக்கு இட நினைத்த முந்தன் எண்ணத்தின்படி. ஆமா அவன் காசு பணம் கொண்டுட்டு வரான் 14,000 ஒட்டகத்துல பொண்ணு எடுத்து வரான். அப்ப என்ன இருக்கிறியா எண்ணத்தின் வழி நடக்க வருமோ அருகிலேனே மனசாட்சி இல்லாத உலகத்துல எப்பேற்பட்ட ஆளுன்னு அவனை பத்தி தெரியுது. பாப்பா படிக்க வச்சுக்கிறேன். அதான் வெள்ளாட்டு குட்டி கட்டி வைக்கணும், பொட்டை குட்டி படிக்க வைக்கணும். படிக்க வைக்க கூடாது. படிச்சு பிற்பாடு தான்டா. என்னன்றா பாப்பா அது இன்னும் ஒரு புது வச்சிருக்குது. என்ன இது நேரம் அது சரி நான் பரியும் போட்டுட்டேன்னு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ யாரதான் நீ மனசுல நினைச்சிருக்கிற? அப்ப நான் பாக்குற மாப்பிள்ள உனக்கு விருப்பம் கிடையாது. ஓ மனசுல செயல்பட என் அத்தை மகன் இருக்க அத்தை மகன் இருக்க என்ன செய்வாங்களா? அத்தை மகன் யாரு? என் தங்கச்சிக்கு குத்தி நடக்குதா? ஏற்கனவே என் தங்கச்சி கொண்டு போய் அவன்கிட்ட கூட்டி வச்சுட்டு கூட்டு நெல்லி குத்தி அதுல வர்ற தவிடு போடுறாங்கல்ல மொக்கு நோய். அந்த மொக்கு நோய் எடுத்தாந்து காய்ச்சி குடிக்குது. அது புண்டி ஒருத்தர் போட்டு அந்த பையன் யார்? எங்க மாமன். பார்த்தேன் அவனு கட்டிக்கிறேன். புண்ணாக்கு பையன் மாவுல புண்ணாக்கு பையன் சக்கமா பேசுற கம்பெனியே சேலாட்டு நிக்கிறப்பா. அதெல்லாம் முடியாது. சொல்லு பையனப்பா. கொடுக்க முடியாது. அவனுக்கு கொடுக்க முடியாது. பையன் போட்டதான் அவரையும் போட்டது என்ன இது விட்டுன்னு வச்சுக்கோ. அப்பா ஒரு சின்ன கதை ஒரு நேரம் நினைச்சேன். கப்பல் சொல்லு. வேணா தேவையில்லாத வேலை செய்ய போற நீ. கட்டிக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு காலம் அத்தை மகனை கட்டிக்க மாட்டேன். ஆமா கேக்குறா பாப்பா அப்ப படிக்கல. மாப்பிள்ள படிக்கிற அதுல ரெண்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ள ரெண்டு மாப்பிள்ள கிடையா? அத்தை மகன்னா யாரு ஒண்ணு விளக்கமா தெரியலன்றாரு அவரு. அப்பா அத்தை மகன் கம்யூனிட்டி பை மாவள அத்தை மாவள யாரு? இவங்க தங்கச்சி மாவள யாரு? ஐயா ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதானே. நானு திருமணம் செய்தா உன் தங்கை மகனாக இருக்கக்கூடிய அபிமன்ய மாமனை திருமணம் செய்தாலும் செய்வன வழிய வேறு ஒருத்தனை கண்டிப்பா மாட்டேன். அம்மா கண்டிப்பா போய் நான் செத்து போறேன். அன்னைக்கிளியாலே அதான் பறி போட்டு பங்கம் போட்டு பழகுது. பங்கம் போட்டு பழகுது. இது விட்டுன்னு வச்சுக்கோ. ஒரே தாண்டா தாண்டிடும். ஆமா சொல்லு போய் தள்ளி தாண்டறது தாண்டிடும். அப்பா ஒரு சின்ன கதை. அப்பா கண்டதோர் நரிவாயில் மாமிசத்தை கண்டதோர் நரிவாயில் மாமிசத்தை
கவ்விய வரவா கவ்விய வாழை கவ்விய வரவாளை கரையில் பாய காலையில் பாய கொண்ட இறைச்சேடி ஓட மச்சம் ஓட மச்சான் குதித்தோட பறந்தெடுக்கும் மாமிசத்தை மாமிசத்தை அண்டமரை பார்த்து நரி ஊழையிட்டார் போலும் உழைத்தால் போல மன்னன் துரியன் மகன் எங்கி வாட எங்கி வாட மண்டலம் அறிய மண்டலம் அறிய நல் அத்தை மகன் என்னை மணக்காவிட்டால் நான் உன் மகளே இல்லப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்? விவரமா புரியுற மாதிரி சொல்லு. அப்பா விவரமா சொல்லு. முதல்வர் என்ன? கண்டதோ நரிவாயின் மாமிசத்தை கண்டதோர் நரிவாயின் மாமிசத்தை. கதையா சொல்லு கதையா சொல்லு. சொல்லு எப்படி எப்படி அது விளக்கம் தெரியல. ஒரு நரி ஓ ரவி கதையா சொல்றதுக்கு கதை கேக்குறேன். கண்டதோ நரிவாசின் மாமிசத்தன் சொன்னல ஒரு நரி என்ன செய்யுது ஒரு கறி துண்டு கறி ஆமா மாமிசம் கறி மாமிசத்தை அது வந்து வாயில கவி கொண்டு வேகமா ஓடிக்கொண்டிருக்குது. ஓஹோ எங்கனா வச்சு தரலாம். ஆமா அந்த தின்னலான்னு சொல்லிட்டு அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் ஒரு குளக்கரையா ஒரு ஏரி ஆமா காவாங்கற மாதிரி அந்த காவங்கர் அருகாமையில் ஓடிக்கொண்டிருக்கு. தண்ணி போதல. ஆமா இந்த கறி துண்டு தின்னுட்டு ஓடிச்சு. அப்போ ஒரு மீன் என்ன பண்ணுச்சு அந்த தண்ணியில இருந்து வாழை மீன். ஆமா வாழை மீன் எகிரி அந்த எகிரி கரை மேல வந்து ஒடிஞ்சது அந்த தண்ணியில இருந்து. நல்லா கை பேசிக்குமா? ஆமா பெரிய மீன். அந்த மீனை பார்த்த உடனே இந்த நரிக்கு ஒரு கற்பனை. ஏனா அடாடா இப்பேற்பட்ட அந்த கறி துண்டை விட இந்த மீன் பெருசாகுது. மீன் பெருசா இருக்கு. என்ன கறி துண்டு சின்னதாகுது. இந்த கறி துண்டு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கறி கீழ வச்சிட்டு கறியை கீழே வச்சுட்டு அந்த மீனை பிடிக்க போச்சு பாரு. போச்சு பாரு மீன் பிடிக்க. மீனை பிடிக்க போச்சு பாரு. அப்ப என்ன செய்தது மேல அந்த மீன் மறுபடி எகிரி தண்ணி குச்சி குச்சி அப்படியே மறுபடியும் தண்ணில குதிச்சு. அப்ப ஒரு கருடன் மேல சுத்தி கொண்டிருந்தது. அது உடையாந்து என்ன பண்ணுச்சு ஒரே ஓடாது. இந்த கறி தூக்கிட்டு பறந்து ஓடி போச்சு. ஆமா கறி அமாந்து போச்சாம். மானத்தை பார்த்து ஓடிடுது. மாலை பார்த்து வாயை திறந்து என்ன பார்த்தோம்? இப்ப நீ சொன்னியே அந்த நரின்னு சொன்னியே அது யாரு? நரின்னா யாரு? நரி யாரு கறி யாரு மீன் யாரு அது சொல்லு விவரமா. அப்பா ஓ சொல்லு. சரி நரி என்பது யாரு? அப்பா நரி என்பது லக்குணபால. ஆமா புரியுதா? அந்த மீன் கறி துண்டுன்றனே அந்த கறி துண்டு என்பது நான். ஆமா அந்த மீன் சொல்றனே அந்த தண்ணியில இருந்து வெளிய வந்து குதிச்சா கிளம்பாத. ஆமா நீ அதுக்கு அந்த கறி துண்டு போட்டுட்டு மீனை பிடிக்க போச்சு பாரு. ஆமா லபுக்கு நேரா தண்ணியில நின்னு போச்சு. அந்த மீன் என்பது நீ. மீன். ஆமா மீன். நீ துள்ளி ஆடுறாள். ஆமா இது கறி துண்டு. அந்த நரிய அது லக்குணபால. மானத்தை பார்த்து ஓடிட்டான் பாரு. அவன் லக்குணபால. போது கதை சுத்தி கொண்டிருந்தார் பாரு. அதுதான் என் மாமா லக்குணபால. அந்த கறி துண்டு அழகாக வந்து தூக்கி போயிட்டானே அந்த மாதிரி உன தூக்கி போயிடுவோன்றியா? ஆமா இது பேசுற பேச்சு தெரியுது ஆறுமுகம். உள்ள தள்ளி பூட்டு போட்டு சாய் சாவி உள்ள தள்ளியே பூட்டு போட்டேன். சாவி அது அவங்கிட்ட தான் காட்டு வேண்டியத. நீ காட்டுவோம் பத்திரமா வச்சுக்கிறேன். பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன அது பேசுற வாட்டமே தெரியல. நேரா அங்க ஓடாலும் ஓடிடணும். அதனாலதான் உள்ள தள்ளி பூட்டு போட்டு சாவி பத்திரமா வச்சுக்கிறேன். லட்சணமா தாலி கட்டுறதுன்னு அங்க உள்ள பாப்பா கிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் குடிக்கவே மாட்டேன். திருட கையில சாவி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நான் பாத்து எண்ணி போங்க. சித்தம்மா அதான் பாரு. ஓ சித்தப்பா என்ன ஏமா என்ன ஆயுது ஓடியாரா? என்ன ஆச்சா? கண்டிப்பா ஏன் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஒன்னால உதவியாக வேண்டும். அதான் எங்க சித்தப்பா தான் உண்மை சொல்றேன். என்னால ஒரு உதவியாக வேண்டும் சித்தப்பா. என்ன பண்ணணும்? நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுறேன். நான் எழுது. ஆமா நீ எழுதணும். லவ் லெட்டர் உனக்கு நான் எழுதணும். ஆமா ஒரு அண்ணன் பொண்ணுக்கு ஒரு சித்தமா எழுதிருக்கா? சரி ஏண்டா சரி விடு. ஒரு நல்ல மாப்பிள்ளை தெரியுது. அவன் பேனால்தான் இங்க இருக்கு. அதை எழுதி யாருக்கு என்ன எப்படி அப்படியா? நான் சொல்லட்டுமா? சொல்லு. விவரமா எழுது. ஏன்னா ஏன் எழுதுறது தெரியுமா? நீ எங்கன்னா கட்டின்னு போவ. ஆமா நான் விருந்தாளியா வருவேன். ஐயோ சித்தப்பா வந்துட்டாருன்னு குஞ்சு கறி போடுவேன். போய் குஞ்சிரா கோழி குஞ்சில சாப்பிடணும். சொரக்காய் பிஞ்சில சாப்பிடணும். அதான் ருசி. நீ சொல்லு அம்மா. சொல்லட்டுமா? சரி சொல்றேன்.
ஐயா அண்டர்கோன் தந்தை அண்டர்கோன் தந்தை விஜயனார் அளித்த அபிமன்ன ராஜகோவே நின்னடி கண்புடன் அநேக கோடி வந்தனம் செய்தேன் மண்டலம் அறிய எளிய நிருபம் எவ்விதம் என்றால் கொண்டல் மேன் மகன் மைந்தனுக்கென்னை கொண்டல் மேனி எனும் குறித்தரன் முகர்த்தனாலை குரு சுக்கிரவாரம் என்று கோபித்துமே சபதம் செய்தேன் கருகில் அக்கணன் தலையில் என்ன கரிய ரக்கணன் தலைமையில் கனதீபம் ஏற்றி வைத்து கண்ணியால் மணக்காவிட்டால் மனமதி செய்யாவிட்டா கண்ணியால் தீயில் விடுவேன். எப்படியா இருந்தாலும் உடனே இந்த லெட்டர் கொண்டு ஆயுதம் கொடு. சுந்தரியாதி நிருபா இதோ ஆனந்த பட்டன் போய் கொண்டு இருக்க ஆனந்த பட்டன் இருக்கக்கூடிய இதோ சுபத்திர தர்ப்பம்
இந்த வாதில் உலாவிடு வானவன் போலவே வாதில் உலாவிடு வானவன் போலவே சென்று விட்டார் தென்பெண்ணை கரையோரத்தில். ஆமா எங்களை கொண்டு போய் குயிலா பல நோண்டு ஆத்தங்கரை ஓட்டம் ஓட்டி வச்சுட்டாங்க. ஆமா என்னடா இன்னும் மேல போயிடும் எனக்கு கொண்டு குயில சென்னை மேல போய் ஒரு 10,000 பணம் மீறுமா ஒரு 10,000 நிலம் மீறுமா எதையும் மீறாது. ஆமா என்ன கொண்டு குயில வச்சாக்க இந்த ரைட்டு மாதிரி தான் மீறும். ரைட்டு மாதிரி தான் மீறும். இதான் கொண்டு போனோம். அது போல எங்க 2 பேரும் கொண்டு போய் குயில வச்சா இந்த இரும்பு தாளம் தான் மீறும். இந்த தண்டம் போயிடும். அது எங்க ஆச்சாருக்கு சொந்தம். வேற குடுகுன்னு கேட்டுக்கிறாங்க. அரசாங்க அமைச்சர் வணக்கம். பாண்டக்கி என்ன அம்மா அவசரம்? அதுல இருந்து நான் சொல்லு வர்றது முடியே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் 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 வணக்கம். வாங்கி வரும். அது சரி. காலை 2 காலம் சேர்த்தாடி நீ வண்டியில போமா. இந்த வேலையம்பாக்கம் நமக்கு தாய் திருநாளா விளங்கி வரக்கூடிய பொறிமண்டின்னு சொன்னா மறக்க முடியாத ஒரு மூக்கெல்லாம் சொல்லி அவரு கும்பாபிஷேகத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 3 வாட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒண்ணு கூட பண்ணி இப்ப கேட்டு நடக்கிறாங்க. அது சரி. நாளைக்கு கூட சாகரம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மூட்டை இல்ல எடுத்தாரு சொன்னேன்னு சொன்னாரு. அவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் இருக்காரு. கூட ஒரு அளவில் ஒரு மூட்டை சும்மா பேசும்போது கூட ஆட்டக்காரன் மேல் சுத்தியில பேசணும். ஆமா அப்போ நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த வேலையம்பாக்கம் நன்னகரத்தில் எதற்காக கூத்து வச்சிருக்காங்க தம்பி? கோவிலை கட்டி குடும்ப கும்பாபிஷேகம். ரொம்ப நாளா இதுல போகும்போது வரும்போது பார்த்தோம் மண்டபமே இருந்துச்சு, வேல் நாட்டு வச்சிருந்துச்சு. இந்த வருஷம் கோயில் கட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அப்ப அந்த வருஷத்திலே ஒரு 7-8 வருஷமா பிரிச்சு விட்டு இருந்தாங்களே, அப்படியே கட்ட வேண்டித்தார. இந்த தேதி இந்த மாசத்துல இந்த வருஷத்துல இது கோவிலாக நிற்க வேண்டும் என்று ஒரு குடுப்பனை இருந்தால்தான். அதனால்தான் ரவி ராமாயண செயல் அருமையான செயல் இருக்கு. நெஞ்சு கால் சிரசி 21 மான் சேகரன் 21 மான் சேகரன் மேல பேசி மேலே போயிடுச்சு. ஆமா என் நெஞ்சு கால் சிரசி 21 மான் சேகரன் கால் சிரசி 21 மான் சேகரன் என் நஞ்சு 2 5 10 யார் அது? ராவணன். அண்ணா என் நஞ்சு கால் சிரசி 21 கை அவனுக்கு என் நஞ்சு கால் சிரசி ஒரு கையை ஊற்றி வீணை செஞ்சான் இல்லையா, அதனால 21 கையா வச்சுட்டாங்க சிவபெருமான். அந்த என் நஞ்சு கால் சிரசி 21 மான் சேகரன் 21 மான் சேகரன் கொன்றிடுவேன் என்று கூறினான் தன் எண்ணத்தினால். கொன்றிடுவேன் என்று கூறினான் தன் எண்ணத்தினால். சாய் எடுத்து 4 அதையோ சாய் எடுத்து 9 சாவரியில 4வது எடுத்து என்னடா கெட்டிக்காரா? சாவரியில 4வது எடுத்து என்ன? தையா. சாயத்துனா தையா சொல்லி கொடுத்தல. ராஜா வேட்டுக்கு போனா என்ன சொல்லுவார்? சிங்கம் புலி கரடி சிறுத்தை சென்னாய்.
நரிக்கார வேட்டைக்கு போனா குறிதான் சொல்லுவோம். அதே போலதான் அது இவன். போல நானு. சீடா கம்யூனிட்டி ஓ, சீயா? ஓ, ஏன்டா இது டைம் கெடுத்துற? எங்க ஊர்ல ஒருத்தர் கேட்டேன் சி அப்படின்னாரு. ஓயா சி சி. ஆ. ஆ. அதான் சாவரியில 4வது எடுத்து சி. சீ. சி. ஆ. இப்போ அம்மா ஆ. அப்படின்னா எப்படி? அப்பா அப்படின்னா எப்படி? ஆமா அப்பாவுக்கு முதல் ஆ, ஆமா அம்மாவுக்கு ஆ 2வது ஆ. ஆமா ஆ. ஆ. அம்மா ஆ ரைட்டா? ரைட், ரைட். அதனாலதான் சா எடுத்து 4 அதையும் தாய் எழுத்து 9 இதைத்தான் எடுத்து போகையிலே எடுத்து போகையிலே சீயையும் 9வது எழுத்து தாவரியில 9வது எழுத்து ரெண்டையும் சேர்த்துனா சீதை ராவண தூக்கி போறானே அந்த 2 எழுத்து மட்டும் தான் தூக்கி போறான். தூக்கி போனோம். ஆளை தூக்கி போல சீதை கொண்டு போல. அந்த 2 எழுத்து மட்டும் தான் தூக்கி போனாங்க. அவன் தூக்கிறதுனால பசுமும் ஆயிட்டு இருப்பான். அத்தி அப்போ ஆ. அந்த ராவணனை கொன்ற ஆள் யார்? ராமபுரான் ராமபுரானுடைய மறு அவதாரம் விஸ்வதாரம் பகவான் அவதாரம். ஆமா. பகவானுடைய மார்பில் ஆளு தங்கக்கூடிய ஆள் மகாலட்சுமி. இந்த சபையை பார்த்தால் லட்சுமி லட்சுமி சபை இந்த வேலையம்மாக்கும் முருகர் கோயில் முன்னாடி ஆ. சபை அமர்ந்திருக்குன்னா புண்ணியம் செய்திருக்க வேண்டுமல்ல. ஆமா. மகாலட்சுமி போன்ற சபை அமர்ந்திருக்கு. ஆமா. இந்த மகாலட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில் யார் யார் அமர்ந்திருக்கார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம். இந்த கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மனுடைய திரு பாதத்திற்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடைய திரு பாதத்திற்கும் நம் கூத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்காங்களே பனி என்று பாராமல் நம் கூத்தாடிக்கு பெருமத்தை எடுத்து கொடுப்பதற்காக அமர்ந்திருக்காங்களே அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடை கம்பெனி அனைவர்களுக்கும் நம் கம்பெனி வாத்தியார் கோடையடி மிருதக சக்கரவர்த்தி பழையனூர் சேகர் அவர்களுக்கும் செல்லங்குப்பர் ரவி நாடகாசிரியர் அவர்களுக்கும் கரும்பலூர் அண்ணா மிருதக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் இன்னும் முருக்கம்பாடி ஆறுமுகம் அவர்களுக்கும் இன்னும் நம் கூத்தை கண்டு ரசிப்பதற்காக அக்கம் பக்கம் நாம் வந்துருப்பாங்க இல்லையா? எதுக்கு அடிக்கடி சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அதுக்கு சிரிச்சா எதுக்கு அடிக்கடி பாவம் சொல்லிட்டு கிடக்குற வாய் வலிக்கிற மாதிரி யா பாவம் சரி வா யா பாவம் ஏன் அதுக்கு என்ன? சொல்லுங்க நம்ம கடமை இல்லவா? ஏய் சாணியில புடிச்சு வச்சு பிள்ளையார் தான். ஆமா சட்டத்துல புடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தானே. பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நம்ம செய்யணும். பரிகாரம் செய்தாதான் இங்க வாமா இப்ப பிள்ளையார் சாமி புடிச்சு வச்சுட்டு பொட்டு வச்சாதான் சாமி. ஆமா. ரவி ஆ. பிள்ளையார் சொன்னாங்கல்ல அப்பா அம்மா ஆ. சாதா பிள்ளையார ஒரு வீட்டுல இருக்கிற சாணியை புடிச்சு போட்டு பாரு அந்த சாணியில கண்டிப்பா ஒரு எறும்போ இந்த வண்டோ எல்லாம் முக்கியம். ஆனா புள்ளையார புடிச்சு வச்சா அந்த எறும்புல எத்தனை ஒரு வருஷம் ஆனாலும் அந்த சாணி அந்த வீட்டு மேல போட்டுக்கிற அந்த சாணியில புள்ளையார் மேல ஒரு வண்டு கூட முக்காது. அந்த புள்ளையாருக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால இப்ப சொல்லுமா மீதி கதை பிள்ளையாருக்கு சொன்னேன். அது மாதிரி அப்ப அதுக்கு சொல்ற கணக்கு என்ன தெரியுமா? சாணி சாணியில வச்ச பிள்ளையாரு ஏதோ இந்த அப்படி கிடையாது. எதுக்கும் ஒரு தீர்வு வராதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அப்புறம் எத்தனை வருஷ காலங்க ஆனாலும் அதுக்கு சொல்ல வர கதை. ஏன் நீ சாட்ட முடியாது? ஒண்ணு இல்ல ஏன் உங்களுக்கு கஷ்டமா? இல்ல யாரு? ஐயோ சரிவா நான் மனித உருவத்தில் இந்த கடவுள் நைட்டே சொல்லிட்டேன். எது போட்டாலும் அப்படியே லக்குன்னு பிடிப்பாங்க. மலை வத்தி வெதுக்க போத்திரிக்கை போடுறாங்க. அப்படி செல்லங்குப்ப ரவி நாடகாசிரியர் அவர்களுக்கும் கரும்பலூர் அண்ணா மிருதக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் இன்னும் நம் கூத்தர் கண்டு ரசிப்பதற்காக அக்கம் பக்கத்தில் நம்ம வந்திருக்காங்க இல்லையா? அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கு தான் பையா ஒரு மரியாதை இல்லையா? எங்களுக்கு மரியாதை கொடு. வேலைக்காரன் மரியாதை கொடுத்தா வேலை சுத்தமா வேலைக்காரன் பழக்கம் வச்சுக்கினாதான் சுத்தமா வேலை நடக்கும். யார் என்னத்துக்கு நாம போனா கரும்பு கட்டையை வச்சு போவான். வீட்டுல காலாட்ட வைக்க போடுறா நீ நான் தூத்த போடுறேன். நான் மரம் கூட போறதில்ல. எங்கடா உங்ககிட்ட போய் நான் கரும்பு கட்ட போறேன். சிண்டு வேலை எடுத்துக்கிட்டு 4 காணி இடம் இருக்க பட்டுட்டி போன ஒண்ணுக்கு இருக்கு. சரி அதை விட அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் ஐயா அது சரி ஐயா என்று சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு சிவபெருமானை வேண்டி வணங்குறாரா? அந்த காலத்து பசங்க எல்லாம் நாலாம் கூட எங்க வீட்டுல ஐயான்னு தான் கூப்பிட்டேன். அப்ப நம்ம இப்பதான் கொச்சா கூப்பிட்டேன். ஐயப்பா ஐயப்பா டாடி டாடி எல்லாம் கொச்சான வார்த்தை. ஐயா என்பதா உயர்ந்த வார்த்தை. கூப்பிடணும்னா
ஐயான்னு தான் கூப்பிடணும். சிவபெருமானை வணங்கினாரா திருநாவுக்கரசர். ஆமா. ஐயா அப்படி உங்களுக்கு ஐயா என்ற பட்டத்தை கொடுக்கிறேன். ஐயா அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருடைய பாதத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு அழகா பேசுறியே, நீ யாரம்மா? நீ யாரு? எந்த ஊரு? உன் பேரு? இப்ப பாடினேன் அல்லவா, மகிழ்ந்தல புகழ் பெற்ற சுகுத குணவதனி மாது சுபத்திரை வந்தேன். இன்னொரு வாட்டி எடுத்துக்கிறாச்சு. அதே வா அப்படியே புடிச்சுக்கிறேன். எதை போடியோ இதை போடுறியோ அதை போடுறியோ. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பேரு புகழும் வாய்ந்தவள். ஓடியா நான் யாரு திருக்கல்யாணம் செய்திருக்கேன், அதனால சொல்றேன் வாங்க. களத்தில் புகழ் பாழைத்த என்னுடைய விளக்கம் நன்றாக புரிந்ததா? மகிழ்ந்தல புகழ் பெற்ற சுகித குணவதனி மாது சுபத்திரை வந்தேன். சுபத்திரை ரை ரை சுபத்திரை. ஏய் ஐயா ரைய வந்து ரைய புடிச்சு ரை மேல வச்சு ரைய தின்னுற. அது எப்படி விளக்கம் புரியுதா? ஆத்திர மேல அசர அத பிடிப்பத நாரை வச்சு தின்னக்கூடிய பாறை. அதான் ரைய வந்து ரைய புடிச்சு ரை மேல வச்சு ரைய தின்னுது ரை. சுபத்திரை. அப்படி சுபத்திரையா இருந்தாலும் மசூதி அவருக்கும் தேவகி ரோகிணி அம்மனுக்கும் ஆண்டவர் போக ஆண்டவர் என்ன என்னுடைய தாய்மாமன் கம்சன் வரக்கூடிய கம்ச பூபதிக்கு ஆக்கிரிக்கு உள்பட்டு ஆண்டவர் போக மீண்டவர்கள் 4 பேர்கள். அது யாரார்? பெரியண்ணா பலராம சக்கரவர்த்தி 1, நடண்ணா கோபாலக்கண்ணன் 2, சாத்திகண்ணா 3, என்னோடு 4 பேர்கள். 4 பேர்களே யாரை திருக்கல்யாணம் செய்திருக்கேன்? எங்க அத்தை மகன் தெரியுமா? சந்திரகுல வம்சத்திலே வந்த யார்? ஐவராஜாக்களை நடுப்பிருந்தோம். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன பெருமானை திருக்கல்யாணம் செய்து அத்தகைய தலத்தில் புகழ் படைத்த சிலவிஜயர்க்கு தேவி நலத்தில் அதிகமான நாராயணன் பாதங்கோரி கடையலங்காரி கண்டுமேன குடையது முன்ன விடையது தோண. அருமை எழுதிட்டார் ராஜகோபால். எங்க எழுதினாரு? நான் கூட எழுதுவோம். எங்க எழுதுவா? பேனாவில் இங்கிலிருந்து பாக்குறோம். சிலேட் இல்ல, நாங்களும் எழுதுவோம். அங்க இருக்க வீட்டுல லலிதா சிலேட். அங்க மாமா சங்கரான அவருக்கு ஏதாவது ஊத்துரு. அவங்க போயிட்டு பிற்பாடு எழுதுறான். அப்படி எங்க அத்தை மகன் யாரு? எங்க அத்து மகன் அர்ஜுன பெருமானை திருக்கல்யாணம் செய்வதற்காக நான் 9 வருஷம் காத்துக்கிறது தம்பி. வயசுக்கு வந்து இந்த கருமை என்ன கருமை ஓட்டிருப்பான். ஓட்டி பயிர் விளைஞ்சு போச்சு. மறுபடியும் செய்துட்டோம். அது யார்? அர்ஜுன பெருமான நானும் சரஸ் திருமணம் செய்து எங்களுடைய கல்யாணம் பெரிய கலாட்டா. அது இருக்கட்டும். எங்க அண்ணன் எனக்கு கூட்டி வச்சவரு விளக்கு முடிச்சுன்னு போனார். நான் தான் ரத ஓட்டக்கூடிய ஆள் மகாபாரதத்திலே. அப்படி சுபத்திரையா இருந்தாலும் அவரு 4 திருக்கல்யாணம் செய்து சரஸ் சல்லாபமாக இருந்து 2 பேரும் சிந்து படுத்துவார். மேல அப்படி அவரு நானும் சல்லாபமாக இருந்து அழகாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து சிங்க குட்டி மாதிரி இருப்பான் தம்பி. 11,000 யானை பரம்
10,000 சிங்கபலம் அடைத்தவன். அப்படி அந்த புள்ளன்னு சொல்றியா? அது செத்து போச்சா இருக்குதா? பையன் உயிரை செத்து விட்டானா? என் பிள்ளை மேல ஒரு ஈ காக்கா கூட உட்காராது. ஓஹோ, பையன் உயிராகிறானா? அந்தாகிரி என மெல்லாந்த திண்டோலர் மேரிகிரி மலையை பார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறு பூஜம் இருப்போம். அப்படியே ஏற்பட்ட ஆளு பையன் கீழானா? எங்க மூத்தா இருக்காரு பீமசேன, அவருக்காவது 16,000 பலம், 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம், அதை விட 5 மடங்கு 80,000 யானை பலம், 50,000 சிங்க பலம் படைத்தவன் என் மகன் அபிமன்யு. கல்யாணம் பண்ற வயசுல வந்துட்டான். கல்யாணம் பண்ணல இல்ல, பெண்ணு பார்த்து கொண்டிருக்கிறான். பெண்ணுன்னா ஏற்கனவே ஒரு பெண் இருக்கு. என் அண்ணன் மகள் கண்ணன் மகள் சுந்தரி. அது எப்படினாலும் என் அண்ணன் எனக்கு தானே கொடுப்பார். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எங்க போடுவீங்க? சரி, அப்படி இருந்தாலும் ஆனால் ஒன்று என்ன கேக்குற? இல்ல பையன் எப்படிங்கிறா வீட்டுக்காரன் சொல்லியா? ரவி, அவருக்கு ஒண்ணு எப்படி வச்சுக்கிறாரு? வீட்டுக்காரர் கேட்காத ஐயா. பாவியாகிய துரியோதனன் இருக்கானே, ஐவராஜாக்களை சூத பக்கடை ஆடி உப்பு சட்டி வரவோடு உங்க அண்ணன் எப்படிங்கிறாரு? உங்க அண்ணன் எப்படிங்கிறாரு? அண்ணன் குத்துற அடிக்கிறாரு. தூக்கி கொண்டு இருக்காரு, போய் தூக்கம் கொள்ளுவார். அப்படி இருந்தாலும் அந்த துரியோதனாதிகள் எங்க மாமா யாரை தர்மராஜாவை சூது பக்கடை உப்பு சட்டி வரவோட முதலாவது பறித்து 12 ஆண்டு. அது மட்டுமா சீதா எங்க அக்கா திரௌபதி அக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு கொண்டு வந்து 60ஆம் அடி ஜெயக்குந்தி மேடையில் நிறுத்தி வஸ்திராபரணம் செய்தா. அதற்கு பிறகு என்னுடைய அண்ணன் கோபாலக்கண்ணனுடைய அருளால் மாடாத துயிலை கொடுத்து மானத்தை காப்பாற்றினார். அப்போ அக்கா திரௌபதி அக்கா மேடை விட்டு கீழே இறங்கி வந்து அரிசூத் ஆடி ஐவராஜாக்கள் அடிமத்தளத்திலிருந்து மீட்டு 12 ஆண்டு வனவாசம், ஓர் ஆண்டு அக்காதவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை தருவேன் என்று கரார் நியமித்தார். சிறுமேற்கொண்டு ஐவராஜாக்கள் காட்டிற்கு சென்று இப்ப 8 வருஷமா போச்சு. என்னுடைய மகனும் அபிமன்னனும் நானும் ஆனகுந்தி பட்டணத்தில் தனியா தாயா இருக்கிறோம். இல்லையா, தனியா தான் இருக்கு என் பிள்ளை. நான் உங்க வீட்டுக்கு தனியா கிடக்குறேன். இவரு என்ன அப்படி ஏன் தனியா இருக்கு? ஏன் நமக்கு தனியா வந்து ஒரு சேனாக பாக்குறோம். நான் எச்சிப்பட்ட சோத்துல கொட்டி கடைக்கு போ. எச்சிப்பட்ட சோத்துல எப்பயுமே கை வைக்க மாட்டேன். என் மகன் நானும் தனியா தான் இருக்கு ஆனந்தி பட்டணத்தில். அதனால கோவல் சூ பெண்ணை நாடா கொங்கர் கோல் பாகை காவலர் மானங்காத்தால் பங்கையர் சங்கை என்ன அவலர் எவர் எண்ணாமல் காவலர் கர்ணன் கைகள் பொழிந்தான கனகமாரி மகாராஜஸ்ரீ மகாகனம் புரிஞ்சு இந்த வேலையம்பாக்கம். நீ வேலையம்பாக்கம் தானே ஐயா? இந்த வேலையம்பாக்கம் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய உங்க பேரு முன்னுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மை பாராட்டி நன்கொடையாக நாடகம் சொல்லும் போதே 10 ரூபாய் கொடுத்தார். நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு காஞ்சாலம் கொடுக்க மருகாஞ்சாலம் மலை போல் வளர்ந்து நாங்க நாடக மக்களுக்கு அனைவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கார். அப்படியேற்பட்ட புண்ணியவானுக்கு முருகப்பெருமான அருளில் இருந்து முருகப்பெருமான வேண்டி பிரார்த்தனைகள் சுபேட்சியம். மகாராஜஸ்ரீ மகாகணம் புரிந்திய மகேஸ்வரி. மகேஸ்வரி தானம்மா? பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்மையாருடைய பேர் வைத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரி அம்மா நம்மை பாராட்டி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறது. அதுக்கு ஒரு காஞ்சான் கொடுத்த மருகாஞ்சான மலை போல் வளர்ந்து அதுக்கு மக்கள் சம்பத்து மன சம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமாறு சம்பத்து உண்டாகி முருகப்பெருமான் துணை இருக்க முருகப்பெருமானை வேண்டி ஐயா பேரு இதே ஒரு ஐயா இதே வேலையம்பாக்கம் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மை பாராட்டி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சான் கொடுக்க மருகாஞ்சான மலை போல் வளர்ந்து அவருக்கு மக்கள் சம்பத்து மன சம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமாறு சம்பத்து உண்டாகி அம்மன் துணை இருக்க எம்பெருமான் துணை இருக்க எம்பெருமான வேண்டி பிரார்த்தனைகள் சுபேட்சியம். நல்ல நேரத்தில் திமுக கிளை செயலராக விளங்கக்கூடிய சாமிதுரை என்பவரை எமக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். இதோ முருக்கம்பாடி ஆறுமுகன் தம்பிக்காகவும் ஏழுமலைக்காகவும் அவனும் பேர் தண்ட வருது பையா ஏழுமலைக்காகவும் ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் முருகப்பெருமான எந்த விதமான குறைபாடல் அமர்க்க வேண்டிய இதோ வேலைம்பாக்கத்தை சேர்ந்த அருமை அப்பா பழனி செட்டியார். பழனி செட்டியார் நமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் முருகப்பெருமான எந்த விதமான குறைபாடல் அமர்க்க வேண்டிய சுபேஜம். இதோ ரவி என்கிற அண்ணன்
வேலைம்பாக்கத்தை சேர்ந்த ரவி அண்ணன் என்கிற அண்ணன் இதோ எனக்காக ஒரு 25 ரூபாயும் இதோ பகவான் வேஷம் தரிக்க நடிக்கக்கூடிய வாழவச்சனூர் ராஜகோபாலுக்காக ஒரு 25 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே எம்பெருமான் நாராயணுடைய பெற்று எந்த விதமான குறைபாடெல்லாம் இருக்க வேண்டும் சுபேச்சம். இதோ வேலைம்பாக்கத்தை சேர்ந்த என் அருமை தம்பியாக விளங்கக்கூடிய மணிகண்டன் எனக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே இந்த முருகப்பெருமான் பெற்று எந்த விதமான குறைபாடெல்லாம் இருக்க வேண்டும் சுபேச்சம். பொங்கனாமுறை சேர்ந்த ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா எங்க கம்பெனியில் கெட்டிக்கார ஆடக்கூடிய ஆறுமுகத்துக்காகவும் அவருடைய மச்சானா இருக்கக்கூடிய ஏழுமலைக்காக நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு காஞ்சானம் குடிக்க மறுகாஞ்சானம் மலை போல் வளர்ந்து எம்பெருமான் துணை இருக்க எம்பெருமானை வேண்டி பிரார்த்தனை சுபேஷம். நான் வந்து நேரம் ஆகிவிட்டது. என் பிள்ளை காலையிலிருந்து இதுவரைக்கும் சாப்பிடவே வரல. அதனால அது சீக்கிரமாக சென்று என்னோட மகன் அபிமன்னனை உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அது சீக்கிரம்